ஓ திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம திருமூலருடைய உபதேசம் வர பார்த்துட்டு இருக்கோம். 130வது பாடல் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த உபதேச பாடல்கள் நாம இதுவரை பார்த்த அந்த 20 பாடல்களுமே எப்படி இருக்கும்னா, ஒரு பாடலுடைய தொடர்ச்சியா அடுத்தடுத்த பாடல்கள் அப்படியே வந்துட்டே இருந்தது. இப்ப லாஸ்ட் கிளாஸ் முடிந்ததுக்கு அப்புறமா சிலர் சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு வகுப்புல அந்த சந்தேகங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நாம என்ன சொல்லியிருந்தோம்? இறைவனை அடையிறதுக்கான ஒரு நிலை அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கிறது. அந்த தூங்கி கண்டார் தான் அந்த சிவலோகம் அப்படிதான் பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? அதுல அவங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்படியே சோம்பேறித்தனமா இருந்தா இறைவனை பார்த்துடலாமா? அப்ப நம்ம கடமையை செய்யாம போயிருவோம் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நமக்கு இப்ப நம்மளுடைய கடமை எது, நம்மளுடைய ஆசைகள் எது அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அதனாலதான் நமக்கு இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருது. இப்ப எனக்கு என்னுடைய கடமை என்னன்னா, என்ன சார்ந்து இருக்கிறவங்கள நான் பாத்துக்கணும். எனக்கு என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா, என்னுடைய மாமனார், மாமியார், என்னுடைய கணவர் இவங்கள நான் நல்லா பாத்துக்கணும். இப்ப என் பொண்ணுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவளுடைய உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான உணவு தேவை? அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சி தேவை? அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவு, இதத்தான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கு குடுக்கணும். அதுதான் என்னுடைய கடமை. அப்ப அந்த உணவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம்? அவங்களுக்கு அந்த அறிவ குடுக்குறதுக்கு நம்ம எவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம்? அதுதான் நம்மளுடைய கடமை. இப்ப என் பொண்ணு அவளுக்கு எந்த கஷ்டமுமே இல்லாம அவ கார்லயே போகணும். அவ நல்ல ஏசி ரூம்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது என்னுடைய ஆசை. அப்ப அந்த ஆசைக்காக நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்? ஒரு கார் வாங்கணும், அந்த மாதிரி வீடு கட்டணும்னா, நான் எவ்வளவு சம்பாதிக்கணும்? அது நான் ஆசைக்கு சம்பாதிக்கிறது. இது கடமைக்காக சம்பாதிக்கிறது. அப்ப இதுல நம்ம இறைவனுக்காகவும் நம்ம நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னா தான் நம்மளால அந்த சோம்பேறித்தனமான ஒரு நிலைக்கு போக முடியும். நம்மளுடைய மெயின் திங் இப்ப எதுல இருக்குன்னா, ஆசைக்காக நம்ம வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கோம். அப்ப 24 மணி நேரமும் அந்த ஆசைக்காகவே நம்ம உழைக்கும்போது, அந்த கடமையையும் தாண்டி நம்ம போறோம். அதனால தான் நமக்கு அந்த இறைவன அடையறதுக்குன்னு என்ன பயிற்சி செய்யலாம், எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்ல. அப்ப அதுதான் காரணம். கடமைய நம்ம எல்லாரும் கரெக்ட்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம். அத தாண்டி ஆசைக்காக செய்றனால தான் நமக்கு அந்த நேரம் கிடைக்கல. இப்படியெல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிற அந்த நேரம் கிடைக்கல. 2வது கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, போன கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? அந்த அறிவுக்கு எல்லையே கிடையாது. அப்ப அறிவால போயி நான் இறைவன அடைந்துரலான்னு போக ஆரம்பிச்சோம்னா, முடிவில்லாம நம்ம போய்க்கிட்டே இருப்போம். என்னைக்கு அறிவால இறைவன உணர முடியாது அப்படின்னு புரியுதோ, அப்பதான் நமக்குள்ள அந்த குரு வருவாரு. நமக்கு அடுத்த நிலை வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அறிவு நமக்கு தேவையில்லையா? அறிவான விஷயம் எதையும் நாம கத்துக்க வேண்டியது இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, அ இலங்கை ஜெயராஜ் அவருடைய சைவ சித்தாந்த சொற்பொழிவுல அவர் ஒரு சின்ன சம்பவம் சொல்லியிருப்பார். இத புரிஞ்சுக்கிறதுக்காக. அவர் குழந்தையா இருக்கும்போது, அ அவங்க ஊர்ல மொத அந்த தோட்டத்துல கிணத்துல இருந்து தண்ணிய வெளிய எடுக்கிறதுக்கு அப்பதான் முறையா மோட்டர அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப ஆசை. அது எப்படி இவ்வளவு நாள் நம்ம கையிட்டே தானே தண்ணி இறைச்சு பார்த்திருக்கோம். அதுக்கு பதிலா ஒரு இயந்திரம் வந்தா அது எப்படி இறைக்கும்னு பார்க்கிறதுக்காக ரொம்ப ஆசையா அவர் பின்னாடியே போவாராம். அந்த மோட்டர் ஆப்பரேட் பண்றவர் பின்னாடியே போயி தோட்டத்துல உட்கார்ந்திருந்தா அவர் அந்த வயர் எடுக்க இதெல்லாம் பார்க்க அவர் ரொம்ப ஆர்வமா அது எப்படி தண்ணி வெளிய வரும்னு பார்க்கிறதுக்காகவே உட்கார்ந்து இருக்கும்போது, அவரு அந்த மோட்டர் ஓட்டுறவர் என்ன செய்வாராம், அந்த ஒரு பைப்ப எடுத்துட்டு அந்த கிணத்து தண்ணிய மோந்து இதுக்குள்ள ஊத்துவாராம். அந்த பைப்புக்குள்ள.
இவருக்கு சிரிப்பா இருக்குமா, நீ என்னமோ அந்த மோட்டர்ல இருந்து தண்ணி வெளியில வரும்னு சொன்னா, ஆனா இப்ப நீ தானே தண்ணிய மோட்டருக்குள்ள ஊத்துற அப்படின்னு சொல்றப்ப, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லுவாராம். அந்த தண்ணிய ஊத்திட்டு அதுக்கப்புறம் மோட்டர போடும்போது, அந்த உள்ள இவர் ஊத்துன தண்ணி வெளியில வரும். அடுத்து உள்ள இருந்த தண்ணி வந்து வெளியில வரும். அத பார்க்கவும் தான் அவருக்கு வந்து என்ன புரிஞ்சதாம், இந்த அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அறிவுங்கிறது இந்த ஐம்புலன் வெளியில போய் போய் தேடக்கூடிய அந்த செல்வம் தான் வந்து அறிவு. ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அறிவ இந்த ஐம்புலன்கள் உள்ள போய் தோண்டி எடுக்கிறது ஞானம். 2மே அறிவு தான். ஐம்புலன்கள் வெளியில போறது அறிவு, ஐம்புலன்கள் உள்ள போறது ஞானம். இப்ப இந்த ஞானம் வந்து அந்த கிணத்து தண்ணி மாதிரி உள்ள இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா, வெளியில இருந்து சில அறிவு வந்து உள்ள போகணும். அது உள்ள போனாதான் அந்த அறிவு எல்லாம் வெளியில போன பிறகு ஞானம் வந்து உள்ள இருந்து வரும். அப்ப அந்த அறிவும் வந்து ஒரு லிமிட் தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றது எல்லா விஷயத்திலயும் பொருந்தும். சிலர் வந்து படிப்புக்கு மட்டும் அது பொருந்தாதுன்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அறிவும் வந்து ஒரு அளவா தான் நம்ம வந்து தேடணும். அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கிற ஞானத்த தேடுறதுக்கு தான் வெளியில இருக்கக்கூடிய அறிவு. அதனால அந்த இப்ப நம்ம இந்த கிளாஸ் இந்த மாதிரி கிளாஸ் அட்டெண்ட் பண்றது இது எல்லாமே வந்து நம்ம அறிவ வந்து தூண்டக்கூடிய விஷயங்கள் தான். இந்த அறிவு உள்ள போய் தான் அடுத்து வந்து ஞானமா வெளிய வரும். அப்ப அந்த அறிவும் ஒரு லிமிட்ல இருக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த எல்லை வரைக்கும் போயி நான் இறைவன தேடுறேன் அப்படின்னு நெனச்சா நாம வந்து தோத்து போயிருவோம். ஒரு புரிதலுக்கு அப்புறம் இந்த அறிவ வந்து நம்ம உள்ள செலுத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். இது ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க. 3வது நம்ம இந்த சத்தம் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம். மூலாதாரத்துல முதல் சத்தம் சூக்குமை வாக்கு அப்படின்னு வரும். அடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும்போது மணிப்பூரகத்துக்கு வரும்போது அந்த வாக்கு பைசந்தி வார்க்கா. அப்பதான் அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்த மாதிரி ஒரு ஒலி கிடைக்கும். அடுத்து 3வதா அநாகத சக்கரம் வரும்போது மத்திமை வாக்கு. அப்ப நமக்கே தெரிஞ்சிரும் என்ன வார்த்தை நம்ம மனசுல இருக்கு, என்ன பேச போறோம்னு. 4வதா தான் அது வைகரி வாக்கா வெளியில வரும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நம்ம எனர்ஜிய ஃபுல்லா இப்படியே பேசுறதுல நாம செலவழிச்சுட்டே இருக்கோம். சித்தர்கள் வந்து அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். அப்ப மௌனமா இருந்தாலே போதுமா, நாம சித்தர்கள் ஆயிடலாமா, இது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. மௌனமா இருக்கிறதுக்கும் சித்தர்களுடைய அந்த அமைதிக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் நல்லா பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு அறிவு வந்துருச்சு. இனிமே நானு பேச வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எப்படி இருப்பேன்னா, என் வாய மூடிட்டு இருப்பேன். எனக்கு அந்த வைகரி வாக்கு மட்டும்தான் நின்னு போயிருக்கு. ஆனா அந்த பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்குலாம் உள்ள ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நான் யாரையாவது திட்டணும்னு நினைச்சாலும் என் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே தான் இருக்கேன். அப்ப அந்த 4 வாக்குல 1 வாக்கு தான் குறைஞ்சிருக்கு. மீதி 3 வாக்கும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. அப்பயும் என்னுடைய மூலாதாரத்துல உள்ள அந்த சக்தி ஓட்டம் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப ஞானிகளுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த 4 வாக்குமே இல்லாம இருக்கும். மூலாதாரத்துல இருந்து எழக்கூடிய எந்த ஓசையுமே அவங்களுக்கு இருக்காது. எண்ணமற்ற நிலையா இருக்கும். அதனால அவங்களுடைய மௌனம் வேற, நம்மளுடைய மௌனம் வேற. நம்ம வந்து வாய் அளவுல பேசாம இருக்கோம். அவங்க வந்து மூலாதாரத்துல இருந்தே எந்த எண்ணமும் இல்லாம, அந்த ஒரு ஓசையும் இல்லாம இருக்காங்க. அது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த நிலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். வாய மூடிட்டு அமைதியா இருக்கிறது வந்து ஈஸி தான். 4வது சந்தேகம் என்ன கேட்டாங்கன்னா, அதாவது இறைவன் கிட்ட போறதுதான் மிகப்பெரிய இன்பம், பேரின்ப நிலை. அந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு அப்படிங்கிறப்ப, சிலருக்கு என்ன இருக்குன்னா, நான் இங்கேயே இன்பமா தானே இருக்கேன். எந்நேரமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறோம். இன்பம், துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தானே இருக்கு. அப்போ நான் ஒரு துன்பத்துல இருக்கேன் அப்படின்னா, அடுத்த இன்பம் வரும்போது எனக்கு சந்தோஷமா தானே இருக்கு. இறைவன் கிட்ட போயிட்டோம்னா, நீங்க 24 மணி நேரமும் சந்தோஷமாவேல இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அது போர் அடிச்சிராதா? எதுக்கு அந்த இன்பம்? நான் இந்த இன்பத்திலே இருக்கக்கூடாதா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. இப்ப நமக்கு வந்து இன்ப நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். துன்ப நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த துன்பத்த கடந்து இன்பம் வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியுது. இந்த 3 நிலை நாம உணர்ந்துட்டோம். அந்த இறைவனுடைய
நிலை எப்படி இருக்குன்னு நாம உணர்ந்தாதான் நம்மளால இதோட அதை கம்பேர் பண்ண முடியும். இது பெஸ்டா அது பெஸ்டா எதுல இருக்கலாம்னு. நம்ம அதை உணர்றதுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்கும்னு நம்மளால இதோட அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இன்னொன்னு நம்ம வந்து இறைநிலை அடைந்துட்டோம் அப்படின்னா கற்பனையா நம்ம வேற ஏதோ ஒரு லோகத்துல போய் இருக்கிற மாதிரி கற்பனை பண்றோம். அப்ப இந்த குடும்பம் குட்டி இதெல்லாம் விட்டுட்டு போயிருவோமா? அப்படி ஒரு இன்பம் தேவையா? அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் வரும். அப்படி கிடையாது. நம்ம இதே வாழ்க்கையிலே தான் இருப்போம். நம்மள சுத்தி இன்ப துன்பம் எல்லாமே வந்துட்டே இருக்கும். ஆனா நம்மளுடைய மனம் வந்து ஒரே விதமான பக்குவத்துல இருக்கும். துன்பம் வரும்போதும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம். அந்த இன்பத்திலயும் நாம கஷ்டப்பட மாட்டோம். அந்த ஒரு பக்குவமான நிலை இருக்கும்போது, அது ஒரு விதமான இன்ப நிலை. அந்த நிலைய தான் நாம அடைய போறோம், இறைவன அடையும்போது. அப்ப நம்மள சுத்தி நடக்கக்கூடிய எல்லாத்துலயும் நாமளும் இருப்போம். அத நாமளும் வந்து உணரதான் செய்வோம். ஆனா, அந்த இறைநிலையோட நாம அத வந்து இருப்போம். அதனால, எதுக்கு அந்த இன்பம்? அது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்து தேவையில்ல. இன்னொன்னு வந்து இந்த இன்பம், துன்பம் மாறி மாறி நடக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுடைய ஆன்மா வந்து பக்குவப்படும். ஆ எதுக்கு இது மாறி மாறி நடந்துட்டு இருக்கு? போதும் நம்ம அந்த ஒரே நிலைக்கு போகலாம் அப்படின்னு நம்மளுடைய மனம் பக்குவப்படும்போதும், நாம வந்து அத தேடி வந்து போக ஆரம்பிப்போம். இப்ப இந்த 4 சந்தேகங்கள் தான் வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப இதுல சந்தேகம் இருந்தாலும் லாஸ்ட்டா வந்து கேட்டுக்கலாம். இன்னைக்கு 131வது பாடல் போகலாம். இந்த உபதேசம் எல்லாமே முதல் பாடலினுடைய கடைசி வார்த்தையிலிருந்து வர மாதிரி இருக்கும். அப்ப நம்ம 130வது பாடல் வந்து எதுல முடிச்சோம்? அந்த மாணிக்கம் அந்த செஞ்சுடரா அந்த மாணிக்கம் போல சிவப்பு நிறத்துல நம்மளுடைய மனதுல வந்து அவர் பதிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சோம். இப்ப 131வது பாடல் எடுத்துக்கலாம். அந்த மாணிக்கத்தினுள்ளே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. மாணிக்கத்துள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய், ஆணிப்பொன் மன்றினு ஆடுந் திருக்கூத்தை பேணித் தொழுதென பேருரு பேறு பெற்றாரே. இப்ப நம்ம சிவபெருமான என்ன பார்த்தோம்? அவர் வந்து நம்மளுடைய மனதுல ஒரு பவளம் ம மாணிக்க அந்த கல் போல வந்து பதிவாரு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல மாணிக்கம் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, அந்த சிவப்பு நிறம் பவளம் போல அந்த செந்நிறமா செழுமையான ஒருத்தர் தான் வந்து சிவபெருமான் அப்படின்னு சொல்லி அந்த மாணிக்கத்தை வந்து சொல்றாங்க. இப்ப அதுல என்ன சேருது? மரகத ஜோதி. மரகதம் அப்படிங்கிறது பச்சை நிறம். அப்ப அந்த ஒரு சிவப்பு நிறத்துல ஒரு பச்சை நிறத்துல ஒரு ஜோதி. அதுல போய் அப்படி பாதியா கலந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த மாணிக்கம் வந்து சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த மரகதம் வந்து சக்தி. அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்த மாதிரி அந்த மாணிக்க கல்லும் மரகத கல்லும் ஒன்றிணைந்தது போல ஒரு ஜோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமாய். அந்த மாணிக்கத்துக்குள்ள இந்த மரகதம் வந்து ஒரு உடல் மாதிரி, அந்த சக்தியினுடைய உடல் மாதிரி. அதுதான் வந்து நடனம். 2ம் ஒன்னோட ஒண்ணு இணைந்த மாதிரி ஒரு ஒரு நடனமா ஆணி பொன் மன்றினுள். இந்த சிவனும் சக்தியும் ஆடுற இந்த 2 நிறம் எங்க இருக்குன்னா, ஆணி பொன் மன்றினுள். மன்றம் அந்த மன்றம் எப்படி இருக்கு? பொன்னிறமா இருக்கு. அதுவும் எப்படி பொன்னா ஆணி பொன். ஆணி பொன் அப்படிங்கிறது என்னன்னா, ஆணி நம்ம பொதுவா ஆணி எங்க அடிப்போம்? அப்படி ஒரு உயரத்துல அடிப்போம். அப்போ ஒரு உயர்ந்த ஒரு நிலைய குறிக்கிறது ஆணி பொன்னம்பலம். இன்னொன்னு வந்து ஆணித்தனமா பேசுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆழமா அவங்களுடைய கருத்த வந்து அடிச்சு பேசுறது வந்து ஆணித்தனமா. அப்ப அந்த மாதிரியான ஒரு பொன்னிறம், ஒரு பொன் மன்றத்துக்குள் ஆடும் திருக்கூத்து. அந்த திருக்கூத்த தான் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஒரு பரதநாட்டியம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சிவனும் சக்தியும் சிவன் வந்து சிவப்பு நிறத்திலையும், சக்தி வந்து பச்சை நிறத்திலையும் ஒண்ணு சேர்ந்து அந்த ஒரு தங்க நிறத்துக்குள்ள ஆடுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்களுடைய திருக்கூத்து இருக்கு. பேணித் தொழுதென் பேறு பெற்றாரே. இத நம்ம கற்பனையா பார்க்கும்போதே, அது வந்து நமக்கு ஒரு அழகான வடிவமா இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம அந்த இறைநிலை அடையும்போது, நம்மளால நேர்லயே பார்த்து உணர முடியும்.
பேணி தொழுதென்ன பேரு பெற்றாரே. அதை பாக்குறத விட மிகப்பெரிய பேரு வேறு எதுவுமே இல்லை. இப்ப இந்த பாட்டை படிக்கும்போது அது எப்படி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ணோம்னா, இப்போ ஒரு தீக்குச்சிய பொருத்தணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல அந்த தீபம் அந்த சுடர் வந்து இருக்கும். அப்ப அந்த மஞ்சள் தான் வந்து அந்த ஆணி பொன்னம்பலம் அந்த ஒரு ஸ்பேஸ்ல வரக்கூடிய அந்த பொன்னிறமான ஒரு ஒளி. இப்ப அத ஜூம் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த தீக்குச்சிக்குள்ள உள்ள போக போக அதுல வந்து ஒரு சிவப்பு நிறம் வந்து தெரியும். அதுதான் வந்து சிவன். அப்புறம் இன்னும் அத நல்லா ஜூம் பண்ணோம்னா அதுல வந்து ஒரு ப்ளூவும் கிரீனும் கலந்த மாதிரி அதுக்குள்ள இன்னொரு ஒரு ஒளி வந்து இருக்கும். அது வந்து சக்தி. அப்ப அந்த மாதிரியே அப்படியே பிரம்மாண்டமா கற்பனை பண்ணா எப்படி இருக்கும், அந்த சிவப்பும் அந்த பச்சையும் அப்படியே கலந்து கலந்து ஒரு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து இறைவன அவர் உணர்ந்து வந்து சொல்லியிருப்பார். 132வது பாடல். பெற்றார் உலகில் பிரியா பெருநெறி, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன், பெற்றாராம் மன்றில் பிரியா பெரும்பேறு, பெற்றார் உலகுடன் பேசா பெருமையை. இப்ப அந்த மாதிரி இறைவனை நாம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பெற்றார் உலகில் அவங்க எல்லாரும் இத வந்து பெற்று இருக்காங்க. இத பார்த்தவங்க அந்த மிகப்பெரிய பேர் பெற்று இருக்காங்க. அவங்க இந்த உலகில் எப்படி இருக்காங்கன்னா, பிரியா பெருநெறி. இந்த உலகத்தை விட்டு பிரிய முடியாத ஒரு மிகப்பெரிய நெறியில் இங்கேதான் இருக்காங்க. நம்ம வேற எங்கேயோ போயிருவோம்லாம் யோசிக்க வேண்டாம். அந்த பேர் பெற்றவங்க இங்கேதான் இருக்காங்க. பெற்றார் உலகில் பிரிவா பெரும்பயன். இந்த மாதிரி அந்த ஒரு பிரிய முடியாத அந்த அந்த பெருநிலையை வந்து பெற்றாராம் மன்றில் பிரியா பெரும்பேறு. அத வந்து அடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கவும் செய்யறாங்க. இப்ப திருமூலர் வந்து இறைவனுடைய ஒளிய பார்த்துட்டாரு. பார்த்த பிறகும் அவர் இந்த உலகத்துலதான் வந்து இருக்காரு. அந்த பெரும் பயன் என்ன, இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நமக்கு இப்ப சொல்லி கொடுத்துட்டு தானே இருக்காரு. சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பெற்றார் உலகுடன் பேசா பெருமையை. அப்ப இவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த அந்த பந்த பாசம் இதெல்லாம் அவங்களுக்கு வருமா? ஏன்னா நம்ம மேல உள்ள அக்கறையில தான் அவரு இன்னும் வந்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப இதுவும் வந்து ஒரு ஒரு பாச மலை மாதிரி வந்துருமானா அப்படிலாம் கிடையாது. பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. நம்ம அந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஒரு அத சொல்லிக் கொடுக்கிற ஒரு வித்தை தானே. இதனால அவங்களுக்கு வந்து எந்த பாச மலமும் வந்து வராது. அப்ப நம்மளும் எப்படி இருக்கலாம்னா, நம்ம அந்த இறைநிலை அடைந்த பிறகு நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாம நாம இந்த பூமியிலே தான் இருக்க போறோம். இந்த இந்த பலனை வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க தான் போறோம். அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி நாம இந்த உலகத்துல தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்றார். 133வது பாடல். பெருமை சிறுமை அறிந்து எம்பிரான் போல் அருமை எளிமை அறிந்து அறிவார் யார், ஒருமையுள் ஆமை போல் உன் 5 அடக்கி இருமையும் கேட்டு இருந்தார் புரை அற்றே. இப்ப இதுல வந்து அந்த 2வது வரியில அவரே வந்து ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அருமை அப்படின்னா சிவபெருமானுடைய அருமைதான். அவர் எவ்வளவு சிறந்தவரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவும் பாடுபடக்கூடியவர், அருமை அந்த குணத்தை சொல்றாரு. எளிமை, இவ்வளோ விஷயங்களை செஞ்சாலும் அவர் வந்து ஒரு நம்மளால எட்டக்கூடிய நிலையில ரொம்ப எளிமையாகவும் இருக்காரு. இந்த மாதிரி இத அறிந்தவங்க அவரை இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சும் நம்ம போய் ஏன் அவங்கள அறிய மாட்டேங்கிறோம் அப்படின்னு அவரே வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கான விடையையும் வந்து சொல்லியிருக்காரு. ஒருமையுள் ஆமை போல். இந்த ஆமைக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு தலை இருக்கும், 4 கால் இருக்கும்.
இந்த எதிரிகள் யாராவது வந்தா என்ன செய்யும், இது இந்த 4 காலு ஒரு தலை இந்த 5யும் வந்து அதுக்கு உள்ள தூக்கி வச்சுக்கும். அப்ப பாக்குறவங்களுக்கு அது ஒரு கல்லு மாதிரி தெரியும். அப்ப விலங்குகள் வந்து போயிடும். இதுதான் வந்து ஆமையுடைய குணம். அந்த ஆமை மாதிரி உள் 5 அடக்கி நம்ம எதையெல்லாம் அந்த ஆமை மாதிரி அடக்கணும்னா நம்மளுடைய ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு, நம்மளுடைய தோல், ஸ்பரிசம் இந்த 5யும் வந்து நாம அடக்கணும்னாதான் இருமையும் கேட்டு இருந்தார் புரையற்றே. அப்படி நாம அடக்கும் போதுதான் இந்த இருமை அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த 2 வரியில சொல்லியிருக்காரு இல்லையா, பெருமை சிறுமை நல்லது கெட்டது அந்த இருமை எல்லாத்தையும் உணர்ந்தவங்களால ஆஹ் இத அந்த இறைநிலைய வந்து உணர முடியும். அப்ப நம்ம ஐம்புலன்களையும் நாம அடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெருமை சிறுமை அறிந்தும் எம்பிரான் போல். இந்த இந்த உலக பத்திய அனைத்து விஷயங்களையும் அந்த இருமை தத்துவங்கள் அனைத்தையும் தெரிந்திருந்தாலும் எம்பிரானை போல் என் இறைவனை போல் அருமையானவன் எளிமையானவன் அவர்களை அறிந்தும் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், எப்படி ஆமையானது அதனுடைய கால் தலை 5யும் உள்ள இழுத்து அடக்கி இருக்குமோ அதே மாதிரி நம்மளும் வந்து ஐம்புலன்களையும் அடக்கி இருந்தால் மட்டுமே நம்மளால அந்த இறைவனை வந்து அடைய முடியும். சரியா? இதுல வந்து அந்த புரையற்றே அப்படிங்கிறது வந்து குற்றம் இல்லாமல் அப்படிங்கிற அந்த அர்த்தத்துல வந்து முடிக்கிறாரு. இந்த ஐம்புலன்களையும் அடக்கி நாம இருந்தாதான் அந்த குற்றமற்ற இறைவனை போய் நாம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாரு. இப்ப அடுத்த பாடல் அந்த புரையற்றே அதுல இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. 134வது பாடல். புரை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரை அற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒளிந்தால் கரையற்ற சோதி கலந்த சத்து ஆமே. இதுல வந்து புரையற்ற அப்படின்னா, புரை அப்படிங்கிறது குற்றமற்ற. அது பால்ல எது புரை அப்படின்னா, நம்ம பால்ல வந்து ஊத்துறோம் இல்லையா, அந்த ஒரு துளி தயிரை ஊத்துன உடனே மொத்த பாலுமே வந்து தயிராயிருது. அப்ப அந்த ஊத்துற தயிர் தான் வந்து புரை. அந்த புரையற்ற பாலினல்னா அந்த எந்த இதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பால் எப்படி இருக்குமா, நெய் கலந்தார் போல அந்த பாலுக்குள்ள நெய் வந்து கலந்திருக்கும். நமக்கு பார்த்தா தெரியாது, ஆனா அந்த பாலுக்குள்ள வந்து நெய் கலந்திருக்கும். திரையற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். திரை அப்படிங்கிறது இந்த இடத்துல அலை, கடல் அலை, அந்த அலைகளை குறிக்கும். அப்ப நம்மளுடைய மனம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிந்தை அப்படிங்கிறது நம்மளுடைய மனதை சொல்றாரு. அது வந்து என்ன அலைகளால நிறைந்திருக்கும். அப்ப திரையற்ற சிந்தை அப்படின்னா எந்த எண்ணமும் இல்லாத ஒரு சிந்தை, ஒரு மனம் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா ஆரியன் செப்பும். ஆரியன் அப்படிங்கிறது நல் ஆரியன்கிறது ஒரு ஆசான், குரு. அந்த எண்ணமற்ற தெளிவான ஒரு சிந்தனை இருக்கும் போதுதான் அதுல வந்து நமக்கு குரு வந்து கிடைப்பாரு. செப்பும் உரையற்று உணர்வோர். செப்புங்கிறது அவரு சொல்லக்கூடிய அந்த சொற்கள். உரையற்று அப்படின்னா நம்மளுடைய அறிவு வந்து அந்த இடத்துல உயராம அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாம கேட்டு இருக்கும்போது உணர்வோர் உடம்பு இங்கு ஒலித்தால் அத உணரும் போது இந்த உடலை வந்து நாம விட்டுட்டு, இந்த ஸ்தூல விடலை நாம விட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம உடலை கரை அற்ற சோதி கலந்து சத்து ஆமே. கரை, இந்த இடத்துல கரைங்கிறது கடல் கரை, அதோட முடிவு இருக்கு இல்லையா, அந்த எல்லை, அந்த எல்லையற்ற சோதி, அந்த மிகப்பெரிய அந்த சுடரா இருக்கக்கூடிய அந்த இறைவனை கிட்ட போய் நாம கலந்துருவோம். சத்து ஆமைனா அதுதான் வந்து சத்து பொருள், அறிவு பொருள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப அந்த பால்ல எப்படி நெய் கலந்து இருக்குமோ, அந்த புரை சேருவதற்கு முன்னாடி பால் எப்படி நெய் கலந்து அது முழுவதுமே அந்த பால் முழுவதும் நெய் இருக்குமோ, அதே மாதிரி நம்மளுடைய மனதுல எந்த எண்ணமும் இல்லாம அந்த தெளிவான ஒரு சிந்தனையில இருக்கும்போது
அந்த குரு வந்து அவர் சொல்லக்கூடிய சொற்களை நம்மளுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த சொல்லை நாம உணரும் போது இந்த உடலை கடந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்தூல உடலுக்கு போய் அதுல இருக்கக்கூடிய அந்த எல்லையற்ற ஒளியில் கலப்பதுதான் வந்து அறிவு அப்படின்னு சொல்றாரு. நூத்தி 35வது பாடல். அதுல வந்து சத்து ஆமே அப்படின்னு கொடுத்திருந்தாரு. இதுல சத்தம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. போன வகுப்புல இன்னொரு சந்தேகம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உணர்வு அற்ற நிலை நம்ம உடல்ல இருந்து எந்த அலையும் அந்த சுருதி அற்ற நிலையில இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த எந்த உணர்வுமே இல்லாம நம்ம போன பிறகுதான் நம்மளால இறைவனை அடைய முடியுமா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. உணர்வை வந்து நம்ம முழுவதுமா வந்து குறைக்க முடியாது. ஆனா நமக்கு அந்த தலையில இருந்து சுரக்கக்கூடிய நீர் தான் வந்து உள்ள இருக்கக்கூடிய அறிவு. அது வர வர என்ன ஆகும்னா இந்த உணர்வும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன் எல்லாம் போன பிறகுதான் நம்மளால பயிற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப நமக்குள்ள எவ்வளவு எமோஷன் இருந்தாலும் நம்ம பயிற்சி பண்ண பண்ண அந்த அறிவு நமக்கு கிடைக்க கிடைக்க அறிவு வந்துதான் அந்த உணர்வுகளை வந்து நீக்கும். அதனால நாம எப்பயுமே வந்து பயிற்சி பண்ணலாம். உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அறிவு மேம்படப்பட உணர்வுகள் வந்து குறையும் போது நமக்கு வந்து அந்த நிலை வந்து கிடைக்கும். 135வது பாடல். சத்தம் முதல் ஐந்தும் தன் வழி தான் சாரில் சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ? சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. சத்தம் முதல் அப்படின்னா ஐம்புலன்கள்ல ஒண்ணு சத்தம். காதால கேட்கக்கூடிய அந்த தன்மேந்திரியங்கள் ஐம்புலனினுடைய அந்த ஒரு உணர்வு தான் வந்து தன்மேந்திரியங்கள். அதுல ஒண்ணு சத்தம். சத்தம் முதல் 5. அப்ப அந்த சத்தம் போக பார்த்தல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல், இந்த 4 பிளஸ் சத்தம், அந்த 5ம் தன் வழி தான் சாரில் இந்த 5ம் என்ன பண்ணுதான் அதனுடைய வழியில அதுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது பின்னாடி போகும்போது சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் வேறு உண்டோ? இந்த மாதிரி அது போகும்போது இந்த இந்த இப்ப நம்ம சித்து அப்படிங்கிறது அறிவு பொருள். அந்த அறிவு பொருளான பதியை போய் சேராம வேற எதையும் சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டோ? இப்படி நமக்கும் சில நேரம் தோணும் இல்லையா? அது ஏன் பதி ஒருவனைதான் போய் இந்த பசு அடையுமா? வேற எதுவும் இல்லையா? அதை போய் அடையிறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அதைத்தான் வந்து கேட்டிருக்காரு. இந்த ஐம்புலன்களும் அதனுடைய இஷ்டப்படி போகும்போது இந்த அறிவு பொருள் அன்றி வேற எதையும் போய் சேரக்கூடிய இடம் எதுவும் உண்டோ? சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். இந்த சுத்த வெளியில வந்து இருக்கக்கூடிய அந்த மிக பெரிய சுடர் வந்து இறைவன் ஒருவனே தான். அவனுடன் தான் போய் அந்த சுடரும் வந்து சேரும். ஏன்னா நம்ம போன வகுப்புலயே பார்த்தோம் இல்லையா? எப்படி அந்த புஸ்வானத்துல இருந்து வருமோ அதே மாதிரிதான் எல்லாமே அதனுடைய பொருள் தான். அப்ப நம்ம அதுலதான் போய் அடைவோமே தவிர வேற எங்கேயும் போக முடியாது. அப்ப அந்த சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும். வெளியில இருக்கக்கூடிய அந்த பதிக்கிட்ட போய் தான் வந்து பசு சேரும். அத்தம் இது குறித்து ஆண்டுகொள் அப்பிலே. இத வந்து நம்மளுடைய அனுபவத்தாலதான் உணர்ந்து அந்த தூய்மையற்ற நிலைக்கு வந்து நம்மளால போக முடியும். நம்ம அனுபவிச்சுதான் இத வந்து பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரத்தான் செய்யும். ஆனா அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த இதுல முடிக்கிறது வந்து அப்பிலே அப்படின்னு முடிச்சிருக்காரு. அந்த அப்பிலே அப்படிங்கிறது தூய்மையான அந்த இறைவன் அப்படிங்கிற அர்த்தத்துல முடிச்சிருக்காரு. 136வது பாடல். அப்பினில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பு என பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு அப்பினில் கூடி
அது ஒன்றாகுமாறு போல் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. அப்பினில் அப்படிங்கிறது தூய்மையான அப்படின்னு சொன்னோமா. அப்புறம் கூர்மை. கூர்மைனா ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கு, தூய்மையாவும் இருக்கு, ரொம்ப கூர்மையாவும் இருக்கு. ஆதித்தன், ஆதித்தன்கிறது சூரியனை குறிக்குது. அப்ப சூரியனுடைய அந்த ஒளி கதிர் எப்படி இருக்கான், ரொம்ப தூய்மையான அந்த வெண்ணிற ஒளியா வருது. அது ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னா, அந்த வெயில் நமக்கு சுள்ளுன்னு படுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நல்லா உணரக்கூடிய வகையில கூர்மையாவும் அதனுடைய கதிர்கள் இருக்கு. வெம்மையால் அது நல்ல ஒரு சூடான ஒளியாகவும் இருக்கு. அப்ப சூரியனுடைய தன்மையை தான் வந்து சொல்றாரு. உப்பு என பெயர் பெற்று, இந்த இந்த சூரியனுடைய இந்த மாதிரியான கதிர் நல்ல சூடான, தூய்மையான, கூர்மையான அந்த கதிர் வந்து எப்படி கடல் நீர்ல பட்டுச்சுன்னா, அந்த கடல் நீர் நீராதான் இருக்கு. ஆனா அதுல இருந்து உப்புன்னு சொல்லி ஒரு உருவம் வந்து வெளிய வருது இல்லையா? அந்த சூரியனுடைய ஒளி பட அந்த உப்பு தண்ணீல இருந்து, கடல் தண்ணீல இருந்து உப்பு உருவெடுத்து வெளிவருவது. உப்பு என பெயர் பெற்று உரு செய்து, அந்த கடல் நீர்ல இருந்து ஒரு உருவத்தோட அந்த உப்ப வந்து வெளியில கொண்டு வருது சூரியன். அவ்வொரு அப்பினில் கூடி அது ஒன்றாகும் மாறுபோல, அது உப்பா மாறி வெளியில வந்த பிறகும் ஏதாவது ஒரு இதுல அது திரும்ப மழையிலயோ இல்ல தண்ணியிலயோ கரைஞ்சிச்சுன்னா மறுபடியும் அது உப்பாவே மாறி அந்த கடல்லையே வந்து ஒண்ணு சேர்ந்துரும். அதுபோல் செப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே. நம்ம பார்த்தோம்ல அதேதான். அந்த எப்படி ஒரு சுடர்ல இருந்து வந்த ஒரு சிறு கங்கு தான் நம்ம திரும்ப அதுக்கே போய் சேர்றோமோ, அதே மாதிரி தான் சொல்ல வர்றாரு. அந்த உப்பு எப்படி திரும்ப கடல்ல போய் சேர்ந்து திரும்ப உருவம் இல்லாம ஆகுமோ, அதே மாதிரி தான் இந்த சிவன் வந்து இந்த சீவன் வந்து சிவத்துக்கு உள்ள போய் அடங்கும். இப்ப இத வந்து ஒரு சின்ன கதை மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே அந்த உப்புல வரக்கூடிய அந்த கதை தான். ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தை வந்து டிவில பாக்குது. அந்த ஃபாரின்லலாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறத பாக்குது. அவங்க வந்து அந்த ஸ்னோபால் அந்த பனிய வச்சே அந்த ஒரு பொம்மை செஞ்சு, அதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி கொண்டாடுறத பாத்துட்டு, அந்த குழந்தைக்கும் நாமளும் இதே மாதிரி செய்யணும், செய்யணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த குழந்தையோட அப்பா வந்து அவரு ஒரு உப்பளத்துல வந்து வேலை பார்த்துட்டு, அவங்க வீடு ஃபுல்லா அந்த உப்பளத்துக்குள்ள தான் வீடே இருக்கும். அந்த மாதிரி உப்பா தான் இருக்கும். அந்த பாப்பா என்ன நெனச்சிருச்சு, இதுல தான் அவங்களும் செஞ்சிருக்காங்க போலன்னு நெனச்சுட்டு, அவங்க அப்பாவ வந்து செஞ்சு குடுக்க சொல்லவும், அவங்க அப்பாவும் சரின்னு அந்த உப்ப வச்சே ஒரு பெரிய தலை, ஒரு உடம்பு, கை, கால்லாம் வச்சு ஒரு பொம்மை செஞ்சு குடுத்துருக்காரு. நல்லா பெரிய பொம்மையா இருக்கனால, அவங்க அந்த வீட்டுக்கு வெளியிலயே வச்சிருக்காங்க. இந்த பாப்பா அத வச்சே நல்லா விளையாடுது. ஒரு நாள் அந்த பாப்பா தூங்கும்போது, திடீர்னு ஒரு மின்னல் வந்து தாக்குன உடனே, அந்த பொம்மைக்கு வந்து உயிர் வந்துருச்சு. அ சும்மா கற்பனை பண்ணிக்கலாம். உயிர் வந்துருச்சு. இப்ப அந்த பொம்மைக்கு உயிர் வந்த உடனே அதுக்கு என்ன தோணும்னா, என் பேர் என்ன? நான் யாரு? நான் எங்க இருந்து வந்தேன்? அப்படின்னு அதுக்கு வந்து நெறையா சந்தேகங்கள் வருது. பார்க்கிறவங்க கிட்டலாம் அது போய் கேக்குது. நான் யாரு? நான் யாரு? நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன்னு. யோ யோ ம எல்லாருக்கும் என்ன தோணும்? இது சாதாரண உப்பு தான. அப்போ அவங்க வந்து அந்த கடல காமிச்சு, "அதான் நீயி. நீ அதுல இருந்து தான் வந்த. நீ தான் அது" அப்படின்னே சொல்றாங்க. இதால புரிஞ்சுக்க முடியல. நாம வந்து ஒரு உப்பு இப்படி இருக்கோம். அது வந்து கடலா இருக்கே! அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? புரியவே இல்லையே! அப்படின்னே வந்து அது புலம்பிக்கிட்டே நெறைய பேர்ட்ட சந்தேகம் கேட்டுக்கிட்டு அப்படியே அலைஞ்சுகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகும்? நல்லா மழை வரும். மழை வந்த உடனே இந்த உப்பு கரைஞ்சு அப்படியே கடலுக்குள்ள போயிரும். அடுத்து வந்து அதுக்கு எந்த சந்தேகமுமே வராது. அதுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிரும். இப்ப இந்த கதையில வரக்கூடிய அந்த உப்பு பொம்மை மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து இருக்கோம். நம்மளாவே வந்து கற்பனை பண்ணிட்டு, இது இது உண்மைதானே, இது என் உடல் தானே, நான் யாரு, இறைவன் வந்து அப்ப எப்படி இருப்பாரு, அவர் எங்க இருப்பாரு, அவரை காட்ட முடியுமா, பார்க்க முடியுமான்னு எது சொன்னாலும் நம்ம புரியாம குழம்பிக்கிட்டே இருக்கோம். என்னைக்கு வந்து நம்ம இறைவனோட சேர்றோமோ, அப்பதான் நமக்கு இந்த சந்தேகம் வந்து போகும். ஏன்னா, அதுவும் நாமும் ஒண்ணுதான். அதுக்குள்ளேயே இருந்துகிட்டே நாமள வந்து அத தேடி இருக்கோம். அப்படிங்கிற அந்த அந்த உண்மை வந்து அவர போய் அடையும் போதுதான் புரியும். அப்ப நம்ம தான் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு சில பயிற்சிகள் பண்ணி இறைவன போய் அடையணும். வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு.
இதோட இன்னைக்கு கிளாஸ முடிச்சுக்கலாம். இன்னும் 6 பாடல் இருக்கு. அத அடுத்த வகுப்புல பார்த்தோம்னா இந்த உபதேசம் முடிஞ்சிடும். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.